Hi dear student, good morning all of you. Last classல இந்த desert habitat வந்து பார்த்தோம். த்ரீ டைப்ஸ் ஆஃப் desert, grassland, forest இதெல்லாம் வந்து terrestrial habitatல த்ரீ டைப்ஸை பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டில் desert மட்டும் அதனுடைய செப்பரேஷன் என்ன 20% உடைய ரெயின்ஃபால் லெவல் ரெடியூஸாக இருந்தால் அதுதான் நம்ம டெசர்ட் ஹேபிடேட்னு பார்த்தோம். அதே இந்தியாவில் வந்து தார் டெசர்ட் அது ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்தியா இல்லாமல் சிந்து ரீஜியன், அப்புறம் பஞ்சாப் ரீஜியன்ஸ், நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் இந்தியா, ஸோ பாட்டிசலி பஞ்சாப்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சிந்து அண்டு ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் ப்ரோவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே பார்த்தோமா. ஓகே, நெக்ஸ்ட்டு நவ் வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட்டோட ஹெட்டிங் grassland habitat. What is this grassland habitat? Grassland habitat is the most dominant of grasses. So the grasses means புல்வெளி நிறைந்த பகுதியை தான் கிராஸ்லேண்ட் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். புல்வெளி வாழிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, சி இயர். ஸோ கிராஸ்லேண்ட் இஸ் அன் ஏரியா வேர் வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராசஸ். புல்வெளி நிறைந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ்லேண்ட் ஹேபிடேட். ஓகேவா? ஸோ அதை தான் புல்வெளி நிறைந்த வாழிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ கிராசஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஷார்ட் டு டால், கொஞ்சம் அப்படியே உயர்ந்த புல்வெளியாக கூட இருக்கலாம். அது மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சவானா கிராஸ்லேண்ட். நெக்ஸ்ட் என்னது, சவானா கிராஸ்லேண்ட். ஓகேவா? ஸோ ஓகே, இதோட கிராஸ்லேண்ட் ஹேபிடேட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சி ஹேபிடேட் வந்து ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஃபாரஸ்ட் ஹேபிடேட்ன்றது, ஸோ ஃபாரஸ்ட் ஹேபிடேட்ன்றது நத்திங் பட் டாமினன்ட் ஆஃப் ட்ரீஸ். ஸோ மரங்கள் நிறைந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லலாம், ஃபாரஸ்ட் ஹேபிடேட், அதாவது மரங்கள் நிறைந்த வாழிடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? லிசன், ஃபாரஸ்ட் ஹேபிடேட், the forest is a large area dominated by trees. ஸோ மரங்கள் நிறைந்த பகுதியை தான் என்ன சொல்கிறோம், ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஓகே, ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஃபாரஸ்ட் இஸ் ஏ லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ். ட்ரீஸ்ன்றது இங்கே இருக்குது பாருங்கள், நிறைய ட்ரீஸ், அந்த சரௌண்டட் ரீஜியன் இஸ் ஏ ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட்டில் 3 டைப்ஸாக செப்பரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தேர் ஆர் 3 டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், செகண்ட் ஒன் டெம்பரேட் ஃபாரஸ்ட், தேர்ட் ஒன் மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ன்றது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் லெவலில் தான் நம்ம ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். டெம்பரேட் ஃபாரஸ்ட்ன்றது இந்த டெம்பரேட் ரீஜியனை தான் வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட்ன்றது ஹில்லி ரீஜியனை தான் மவுண்டைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ரீஜனில் வந்து ரெயின்ஃபால் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரெயின்ஃபால் ரேஞ்சஸ் ஃப்ரம் 25 to 200 சென்டிமீட்டர். ஸோ 25லேருந்து 200 லெவல் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ திஸ் இஸ் எ ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு plants adaptation and modification. Plant adaptation means adapting them characters in survive. ஸோ தாவரம் வந்து ஒரு என்விரான்மெண்டல் இருக்குன்னா அந்த என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சர்வை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு என்விரான்மெண்டல், ஒரு ஈக்காலஜி, அந்த ஃபேக்டர், ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட் அந்த ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் கேரக்டரை ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சர்வை, உயிர் வாழக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை தான் அடாப்டேஷன்ஸ். அப்போ அதோட மாடிஃபிகேஷன் ஆகி அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் ஆகிட்டு சர்வை பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நம்ம அடாப்டேஷன் அண்டு மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, லிசன். ஸோ அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர் பிளான்ட். ஸ்பெஷல் ஃபியூச்சர்னால் என்னது, ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு பண்புகள் அப்படின்றாங்க. ஸ்பெஷல் ஃபியூச்சர் பிளான்ட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் தெம் டு சர்வைவ் இன் த ஹேபிடேட்ஸ். ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு நேச்சரை தான் நம்ம பிளான்ட் அடாப்டேஷன் ஆஃப் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேபிடேட் தே லைவ் இன் ஓவர் எ லாங் பீரியட். ஸோ இந்த மாதிரி அடாப்ட் பண்ணி பல்லாண்டு வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு, plants in a specific environment have developed a special feature which helps them to grow and live in that a particular habitat. ஸோ
ஸோ அப்போ வந்து ஒரு ஹேபிடேட் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னா அது லாங் டியூரேஷன் வாழ்கிறதுக்கான ஒரு சர்வைவ் கெப்பாசிட்டியை உருவாக்குது. ஓகேங்களா? அதுதான் ஒரு அந்த கேரக்டரை தான் நம்ம ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன் திஸ் சாப்டர் லெட் us ஸ்டடி சம் அடாப்டேஷன் லைக் டென்ட்ரில். ஸோ இப்போ டென்ட்ரில்ன்றது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளிட்டோரியா லெத்தரேட்டஸ் ஒடட்டஸ் அப்படின்ற பிளான்ட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பீஸ் பிட்ரு கார்டு இதோடைய பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு மெல்லிய கொடி மாதிரி இருக்கும். ஸோ அதால் ஸ்டெம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது, ஸ்ட்ராங்காக கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது, நிலையாக இருக்க முடியாது. ஸோ ஒரு பிளான்ட் ஒரு ட்ரீஸோடு அதை அட்டாச் பண்ணி அதை கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், டென்ட்ரில் அண்டு ஃபென்னர்ஸ் அண்டு த்ரோன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு அதான் ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர், முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் த்ரோன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடாப்டேஷன் ஆஃப் அதுதான் என்ன சொல்கிறாங்க, அடாப்டேஷன் லைக் டென்ட்ரில். ஸோ அப்போ அந்த பற்றுக்கொடி மாதிரி அதை ஒட்டிக்கிட்டு அட்டாச் பண்ணி சர்வை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு ட்வின்னர்ஸ், ஸோ அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது த்ரோன்ஸ், முள். ஸோ சில அந்த காகிதப்பூன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே மாட்ரேஷன் ஆஃப் ஸ்பைன்ஸ், முள் மாதிரி அது மாட்ரேட் ஆகும், லீஃபு பிளான்ட் இந்த மாதிரி. அடுத்தது தீஸ் அடாப்டேஷன்ஸ் ஆர் seen in plants which live in terrestrial and desert habitats, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இதில் டெரஸ்ட்ரியல் ரீஜனில் தான் இது அடாப்ட் பண்ணி க்ரோத் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு டென்ட்ரில் கிளிம்பர்ஸ். டென்ட்ரில்னால் என்ன சொன்னேன், பற்றுக்கோடி மாதிரி. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன், என்ன ஸ்வீட் பீஸ் அண்டு பிட்டர் கார்டு. ஓகேவா? ஓகே, லிசன். Tendril is a twining and clipping organs of some weak steamed plants like peas and bitter gourd. ஸோ இதெல்லாம் ஸ்டெம் எப்படி இருக்கும், வீக்கனிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு ட்ரீஸோடு இதை அட்டாச் பண்ணி க்ரோத் ஆகக்கூடிய கெப்பாசிட்டின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டென்ட்ரில் காயில்ஸ்னால் என்னது, அப்படியே சுருண்டு இருக்கிறது டென்ட்ரில். ஓகே, ஒரு பற்றுக்கொடி மாதிரி, அதுதான் டென்ட்ரில்னு சொல்கிறோம். இந்த டென்ட்ரில் காயில்ஸ் ரவுண்ட் ஏ சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு கிளிம்ப். ஸோ அப்போ ஒரு இன்னொரு பிளான்ட்டோட தான் அதை ரவுண்டடாக சரவுண்ட் பண்ணி, ஓகேவா, சரவுண்ட் பண்ணி க்ரோத் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அதோடைய ஹெல்ப்பில் தான் இதால் க்ரோத் ஆக முடியும், இல்லைன்னா அது க்ரோத் ஆக முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லிட்டோமா, ஸ்வீட் பீஸ் இனிப்பு பட்டாணி, பிட்டர் கார்ட் பாகற்காயின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஓகே, ஸ்வீட் பீஸ் லீஃப்லெட் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு டென்ட்ரில். ஸ்வீட் பீஸில் வந்து லீஃப்லெட் எப்படி மாடிஃபைடாக இருக்குது, டென்ட்ரில் பற்றுக்கொடி மாதிரி அது வந்து உருவாயிருக்கு. லீஃப்லெட் என்னவோ மாடிஃபைடாக இருக்குது, டென்ட்ரில் பற்றுக்கொடின்னு சொல்கிறது அதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிட்டர் கார்டு. இந்த பிட்டர் கார்டு பார்த்திங்கன்னா எப்படி பாகற்காய் ஆக்சிலரி பட்ஸ் கிளைத்த மொட்டு மாதிரி உருவாகிறது. இந்த ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு டென்ட்ரில்ஸ். ஸோ அப்போ அந்த ஆக்சிலரி பட்ஸ் தான் என்னவா மாறுது, பற்றுக்குடியாக. ஸோ விச் ஹெல்ப்ஸ் இன் த பிளான்ட் கிளிம்ப். ஸோ அந்த ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு அது கொடி மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் என்ன பண்ணுது, அனதர் பிளான்ட் ட்ரீஸோடு அதை அட்டாச் பண்ணி க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த பேம்பு இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோத்திங் பிளான்ட்ஸ். வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோத் பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூஸ் தான். ஓகே, பேம்பூஸ் ட்ரீ, மூங்கில் மரம்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அதான் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் இன் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸில் இது தான் ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்வின்னர்ஸ், பற்றுக்கொடியில் என்ன விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். ட்வின்னர்ஸ் சம் பிளான்ட்ஸ் ஹேவ் வீக் ஸ்டெம்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸுனாவே என்னது, வீக் பிளான்ட்ஸ் தான். டென்ட்ரில் கிளிம்பரும் ட்வின்னர்ஸும் என்னது, இதனுடைய ஸ்டெம்மே வீக்கனிங்காக தான் இருக்கும். ஓகே, சம் பிளான்ட்ஸ் have weakening stems, they cannot stand straight. அதால் என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது. they cannot stand straight on the own. அதால் நிலையாக ஓனாக நிற்க முடியாது. ஸோ சப்போர்ட்டிங் பிளான்ட்டோட தான் நம்ம என்ன அதால் அட்டாச் பண்ணி க்ரோத் ஆக முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது they must climb on any support to survive. கிளிம்ப் ஒட்டிக்கிட்டு தான் அதால் என்ன பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும், க்ரோத் ஆக முடியும். எக்ஸாம்பிள் இது என்ன கொடுத்துருக்காங்க, ட்வின்னர்ஸ்க்கு கிளிட்டோரியா. கிளிட்டோரியான்னா என்னது, சங்கு புஷ்பம்னு சொல்கிறது.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் மல்லிகைப்பூ. ஸோ இதுவும் அப்படி தான், ஒரு இது மாதிரி அந்த பிளான்ட்டோட அட்டாச் பண்ணி வாழக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு த்ரோன்ஸ்ன்றது அந்த ஸ்பைன்ஸ். த்ரோன்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஸ்பைன்ஸ்ன்றது முள்ளுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டெம் ஆர் லீஃப் மாடிஃபைடுன்ட்டு த்ரோன்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த லீஃபோ ஸ்டெம்மோ என்னவா மாடிஃபை ஆகுது? இந்த ஸ்பைன்ஸ் ஆர் த்ரோன்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ்னால் என்னது? முள்ளா. ஸோ தவிர அந்த ஸ்டெம்மும் லீஃபும் என்ன மாறுபாடு அடையுது? ஸ்பைன்ஸ், முட்களாக மாறுபாடு அடையுது. லிசன், த்ரோன்ஸ். Leaves of some plants become wholly or partially, முழுமையாக அல்லது பாதியாக, partially modified into sharp pointed structure called throne. ஸோ அப்போ வந்து முழுமையாகவோ, அதாவது wholly plant or partially modified into sharp point structure called thrones or spines for defensive purpose. ஸோ பாதுகாப்புக்கோசம் அந்த முட்கள் இது ஏன்னா அந்த மரத்தில் ஏறும்போது முள் இருந்தால் அது இறங்க மாட்டாங்கல்ல. ஸோ டிஃபென்சிவ் பர்பஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஸோ அகேவ்ன்றது ஒரு கள்ளி செடி தான் சொல்லுவோம். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் மலையில் பார்த்துருக்கலாம், மவுண்டனில் அப்படியே கூறாக இருக்கும். அகேவ் த லீஃப் அஃபெக்ட்ஸ் அண்ட் மார்ஜின். ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லீஃப் அஃபெக்ட்ஸ், இலை முழுவதும் என்ன இருக்கும்? ஸோ இந்த ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். இந்த லீஃப் அஃபெக்ட்ஸ் அண்ட் மார்ஜின் ஆர் மாடிஃபைடு இன்டு த்ரோன்ஸ். ஸோ அதனுடைய ஷார்ப் பாயிண்ட்லேயும் வந்து இந்த ஸ்பைன்ஸ் மாதிரி த்ரோனாக இருக்கும். அதே மாதிரி லீஃப் மார்ஜின்லேயும் முள்ளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அகேவ் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒப்பான்சியா, சப்பாத்திகளின்னு சொல்கிறது. இந்த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். இதுலேயும் வந்து இந்த லீஃப் வந்து என்னவா மாடிஃபைட் ஆகிருக்கு? முள்ளாக தான் மாடிஃபை ஆகிருக்கு. அடுத்தது போகன்வில்லியான்றது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் த்ரோன். போகன்வில்லியா இதுவும் ஒரு சப்பாத்திகள் இனத்தை சேர்ந்தது தான். போகன்வில்லியா இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் என்ன மாடிஃபைட் ஆகிருக்கு? த்ரோனாக தான் மாடிஃபை ஆகிருக்கு, முள். அடுத்தது ஹார்ட்ஸ், இம்பார்ட்டண்ட். கேக்டஸ் பிளான்ட் இஸ் க்ரீன் இன் கலர் அண்ட் பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். கேக்டஸ் பிளான்ட் வந்து என்ன கலராக? க்ரீன் கலராக இருக்குது. ஸோ பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். க்ரீன் கலருக்கான காரணம் என்னது? குளோரோஃபைல். ஸோ இப்போ அந்த குளோரோஃபைலில் வந்து ஸ்டொமேட்டா ஓகே, குளோரோஃபைலில் வந்து என்ன இருக்கும்? ஸ்டொமேட்டா, ஸ்மால் ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த லீஃபில் வந்து ஸ்மால் ஹோலை தான் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். அந்த ஸ்டொமேட்டாவில் வந்து என்ன இருக்கும்? குளோரோஃபைல் இருக்கும். அந்த குளோரோஃபைல் இருக்கிறதுனால தான் இந்த க்ரீன் கலர் இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இதோட லெசன்ஸ் முடிஞ்சுது. ஸோ இன்னும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்ம கீவேர்ட்ஸையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, லிசன், கீவேர்ட்ஸ். இது ஆல்ரெடி நம்ம லெசன்ஸ்லேயே பார்த்தது தான். ஓகே, டாப் ரூட் சிஸ்டம்னா என்ன சொல்லியிருக்கேன்? பிரான்ச், அதாவது பார்த்தீங்கன்னா லென்த்தான ரூட் சிஸ்டம், அதே பிரான்ச்சாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகேவா? அதுதான் டாப் ரூட் சிஸ்டம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு த ப்ரைமரி ரூட் தட் க்ரோஸ் வெர்டிக்கலினா என்ன? முன்னாடி பகுதியில் வந்து கிளச்சி போய் வெர்டிக்கலி டவுன்வர்ட் அண்டு கிவ்ஸ் ஆஃப் ஸ்மால் லேட்ரல் ரூட்ஸ். ஸோ கீழ்ப்பகுதி வந்து நல்லா நேராக போயிட்டே இருக்கும் இந்த ரூட்ஸு. அதே மாதிரி ஸ்மால் பிரான்ச்சஸ் லேட்ரலில் வந்து சின்ன சைடில் வளரக்கூடியது சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாப் ரோட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஃபைபரஸ் ரோட் சிஸ்டம் கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபைபரஸ் ரூட் எப்படி இருக்க? கிளஸ்டராக நல்லா அழகாக இருக்கும், அதே மாதிரி சின்னதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹேபிடேட்ன்றது என்னது? ஒரு ஆர்கானிசம் வந்து சர்வைவிங் அண்ட் ஃபிட் கேரக்டர் தான் ஹேபிடேட்னு சொல்லுவோம். அது இந்த என்வரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி ஈக்காலஜிக்கல் கேரக்டர் அடாப்ட் பண்ணி க்ரோத் ஆகக்கூடிய ஒரு சர்வைவ் லிவிங் கேரக்டர் தான் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். லிசன், ஹேபிடேட் த ஏரியா வேர் பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆக்சுவலி லிவ். உண்மையாலுமே அதால் உயிர் வாழக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த இடத்த தான் நம்ம வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கிலீஷில் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக்ன்றது தெரியும். நம்ம என்னது? நீர்நிலைன்னு சொல்லுவோம், வாட்டர். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எப்படி அது சர்வை பண்ணக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்கிறது தான் அக்வாட்டிக். பிளான்ட்ஸ் ஹூஸ் நேச்சுரல் ஹேபிடேட் இஸ் வாட்டர். நேச்சுரலுக்கு ஏற்ற மாதிரி நீரில் வாழக்கூடிய பிளான்ட்டுன்னு சொன்னோமா, அதான் வாட்டர் ஹயஜின்த், லில்லி, லோட்டஸ் சொன்னோம் இல்லைங்களா? அதான் அக்வாட்டிக் கேரக்டரில் 2 டைப்பாக பார்த்தோம் இல்லைங்களா? சி, மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல். Plant hosts natural habitat in land.
லேண்டில் க்ரோத் ஆனால் அது டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டு, வாட்டரில் க்ரோத் ஆனால் அது என்னது வாட்டர் ஹேபிட், அது அக்வாட்டிக்னு சொல்கிறாங்க. அடாப்டேஷன் இப்போ தானே பார்த்தோம், சர்வைவல் ஆஃப் ஃபிட் இன் ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் கேரக்டர் தான் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே லெசன் changes in the structure of behavior of an organism that helps the plants to survive in a particular habitat. ஸோ அப்போ வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து சேஞ்ச் ஸ்ட்ரக்சர் அந்த என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பாடி கேரக்டரையோ பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளான்ட் என்ன பண்ணும், சர்வைவிங் இன் பர்டிகுலர் ஹேபிடேட், அதுக்கேற்ற மாதிரியே மாற்றி வாழக்கூடியது, அதுதான் அடாப்டேஷன். தகவமைப்பு ஒத்து போகுதுன்னு சொல்கிறோம் தமிழில். ஓகே நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன். இந்த லீஃப் என்னவா மாடிஃபைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எ சேஞ்ச் இன் ஆர்கானிசம் காஸ்டு பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் என்னவா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்டும் சேஞ்ச் ஆகுது, அதுதான் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டென்ட்ரில் கிளிம்பர், பற்றுக்கொடி, அதில் 2 ட்வின்னர் டென்ட்ரில் கிளிம்பர்னு சொல்கிறோம். எ ஸ்லெண்டர் ஆர்கன்ஸ் ஆஃப் மாடிஃபைட் இன்டு ஸ்டெம். ஸோ அப்போ அந்த ஸ்லெண்டர் ஆர்கன் தான் என்னவா சேஞ்ச் ஆகுது, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். அடுத்தது ட்வின்னர் பிளான்ட்ஸ் விச் கிளிம்ப் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் அதர்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ அந்த ஸ்டெம்மோ ட்ரீஸோ லீவ்ஸோ இதெல்லாம் வந்து அது வீக்கனிங்காக இருக்கும், அப்போ ஒரு பிளான்ட்டோட சப்போர்ட் பண்ணி வாழக்கூடியது தான் இவங்க ட்வின்னர்ஸ் அண்ட் டென்ட்ரில் பிளான்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது த்ரோன்றது என்னது, லீஃபு ஸ்டெம்மு, இது வந்து மாடிஃபைட் ஆகிற த்ரோன் ஆர் ஸ்பைன்னு சொல்கிறோம். முள் மாதிரி இலை தண்டு, இது என்ன மாடிஃபிகேஷன் ஆகுது, மாறுபாடு அடையுது, அதாவது முட்களாக, முட்னா என்னது முள், எ ஷார்ப் அண்டு ஸ்டிப் பார்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து என்னது லெசன் முடிஞ்சது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டு ஃபாரஸ்ட் ஹேபிடேட் இது ரெண்டையும் எழுதிக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த பிளான்ட் அடாப்டேஷன்ஸ், மெயினாக இந்த டென்ட்ரில் கிளிம்பர், ட்வின்னர்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த த்ரோன்ஸ், இது 3 அது 2 5 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க், டுடே ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக் குறித்து அதனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் மாதிரி போட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.